வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 31 மார்ச் 2019. முதல்ல நம்ம இந்திய நிகழ்வுகளை பார்ப்போம். இண்டோ பிரெஞ்சு உறவுகளை வலுப்படுத்துவதற்காக 2020ஆம் ஆண்டில் பாரிஸின் புத்தக கண்காட்சியில் கௌரவ விருந்தினராக இந்தியா பங்கேற்க உள்ளது. இதேபோல் 2022ஆம் ஆண்டில் நியூ டெல்லியில் நடைபெறும் உலக புத்தக கண்காட்சியில் பிரெஞ்சு கௌரவ விருந்தினராக பங்கேற்க உள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2020ஆம் ஆண்டில் பாரிஸில் நடைபெற உள்ள புத்தக கண்காட்சியில் கௌரவ விருந்தினராக பங்கேற்க உள்ள நாடு எது? இதோட விடை இந்தியா. அடுத்த செய்தி, இணையதள இணைப்பு இல்லாத பொழுது பயனர்களுக்கு புகைப்படம் மற்றும் செய்தி பகிர்வதற்கான போங்கா என்ற செயலியை லிங்கஸ் இன்ஃப்ராடெக் என்ற நிறுவனம் மும்பையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, போங்கா என்ற செயலியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இதோட விடை லிங்கஸ் இன்ஃப்ராடெக். அடுத்த செய்தி, ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை தொடங்கவும் வலுப்படுத்தவும் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா ஒன்றியம் ஆகியவற்றிற்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தமானது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திறன் வளர்ப்பு, சுகாதார சேவைகள் ஆகியவற்றை ஒத்துழைப்பதில் கவனம் செலுத்துகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எந்த நாட்டிற்கிடையே சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பதற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகியுள்ளது? இதோட விடை ஆப்பிரிக்கா. அடுத்த செய்தி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில உயர்நீதிமன்றமானது முதல் தகவல் அறிக்கையில் FIR சாதியை குறிப்பிடுவதற்கு தடை விதித்துள்ளது. மேலும் இந்த அமர்வானது பிறப்பின் அடிப்படையில் சமுதாயத்தை பிரிவுகளாக பிரிக்கக்கூடாது என்ற அனைவரும் சமம் என்றும் கூறியுள்ளது. குறிப்பு, பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிற்கான மாநில உச்சநீதிமன்றமானது 1919இல் சண்டிகரில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த உச்சநீதிமன்றம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசம் சண்டிகர் ஆகியவற்றிற்கு பொதுவாக செயல்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த உயர் நீதிமன்றமானது முதல் தகவல் அறிக்கையில் FIR சாதியை குறிப்பிடுவதற்கு தடை விதித்துள்ளது? இதோட விடை பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்து நம்ம உலக நிகழ்வுகளை பார்க்கலாம். நார்வே தலைநகரான ஒஸ்லோ ஆனது தனது மின் வாடகை மோட்டார் வாகனங்களுக்கு கம்பியில்லா மின் தூண்டல் அடிப்படையிலான முன்னேற்ற நிலையங்களை அமைக்கும் உலகின் முதலாவது நகரமாக உருவெடுத்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் கம்பியில்லா மின்தூண்டல் அடிப்படையிலான மின்னேற்ற நிலையங்களை அமைத்துள்ள நகரம் எது? இதோட விடை ஒஸ்லோ, நார்வே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருதுகள். புதுடில்லி அரசால் வழங்கப்படும் சமுதாயத்தில் நேர்மையான மாற்றம் கொண்டு வருவோருக்கு வழங்கப்படும் மார்தா பாட்ரேல் விருது 2019 ஆனது மனு குலாத்தி என்பவருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதானது 2017ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மார்தா பரேல் விருது 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட விடை மனு குலாத்தி. அடுத்த செய்தி, கணினி செயல்பாட்டிற்காக நோபல் பரிசு என்று அறியப்படும் 2018ஆம் ஆண்டிற்கான டூரிங் விருதானது யோஷ்வா பொங்கியோ, ஹிஃப்ரே ஹில்டன் மற்றும் யான் லீகன் ஆகிய மூவருக்கும் வழங்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு துறையில் தனது பங்களிப்பை அளித்ததற்காக இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கணினி செயல்பாட்டிற்கான நோபல் பரிசானது டூரிங் விருது 2018 யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட விடை யோஷ்வா பெங்கியோ, ஜியோஃப்ரி ஹிட்டன் மற்றும் யான் லீகன். அடுத்து நம்ம முக்கிய தினங்களை பார்க்கலாம். தேசிய பென்சில் தினம் மார்ச் 30. 1958ஆம் ஆண்டில் பென்சிலில் ஒரு அழைப்பினை இணைப்பதற்கான முதல் காப்புரிமையை ஹிட்மென் லிட்டன் என்பவர் பெற்றது நினைவாக ஆண்டுதோறும் மார்ச் 30ஆம் தேதி தேசிய பென்சில் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பென்சில் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? இதோட விடை மார்ச் 30. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, புதிதாக உருவாக்கப்பட்ட சுசீலா தேவி இலக்கிய விருதினை வென்றவர் யார்? இதோட விடை நமிதா கோகலே. அடுத்த கேள்வி, பிராங்கோ ஜெர்மன் மனித உரிமைகள் விருதினை வென்றவர் யார்? இதோட விடை யூ வென்ஷெங்.
அடுத்த கேள்வி, LICயின் இடைக்கால தலைவர் யார்? இதோட விடை ஹேமந்த் பார்கவா. அடுத்த கேள்வி, சர்வதேச சூரிய ஆற்றல் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள முதல் இந்தியர் யார்? இதோட விடை பிரணவ் ஆர் மேத்தா. அடுத்த கேள்வி, சர்வதேச சுங்க தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை ஜனவரி 26. இவ்வளோ நேரம் நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். மாணவர் காவல் படை திட்டம் எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது? அடுத்த கேள்வி, 29வது இந்திய வண்ணத்து பூச்சிகள் மாநாடு நடைபெற்ற நகரம் எது? அடுத்த கேள்வி, DF-26 என்ற ஏவுகணையை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நாடு எது? அடுத்த கேள்வி, 2018ஆம் ஆண்டிற்கான காந்தி அமைதி பரிசுக்கு தேர்வாகியுள்ள அமைப்பு நபர் யார்? அடுத்த கேள்வி, சர்வதேச கல்விக்கான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த குவிஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் சர்ச் பண்ணுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.